ஒரு பழைய பேக்கரியின் சுவர்களுக்குள் சாம்பல் நிற முடிகளுடன் ஒரு எலி வாழ்ந்தது. அவன் பெயர் ஆஷ். இரவு வந்தால் நகரம் தூங்கும்போது ஆஷ் கேட்பான். அடுப்பின் மெதுவான சத்தம், விழும் ரொட்டித் துண்டுகள், கதவின் மணியின் ஓசை. மற்ற எலிகளைப் போல அல்ல ஆஷ். அவன் உணவை அல்ல, ஒலிகளை சேகரித்தான். ஒரு குளிர்கால இரவு, பேக்கரி முற்றிலும் அமைதியானது. மணி இல்லை, அடுப்பு இல்லை, பேக்கரும் இல்லை. நாட்கள் கடந்தன, பசி வந்தது. அப்போது ஆஷ் எந்த எலியும் செய்யாததை செய்தான். மணிக்கயிற்றை பற்களால் பிடித்து ஒருமுறை இழுத்தான். டிங்! அந்த ஒலி வாழ்க்கையை திரும்பக் கொண்டு வந்தது. இன்றும் ஒரு பழைய பேக்கரியில் கவனமாக கேட்டால், யாரும் இல்லாதபோதும் ஒரு மணி ஒலிக்கலாம்.